ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி உலகமே பரபரப்பாக பேசக்கூடிய பஹல்காம் அட்டாக்கின் எதிரொலியாக உள்ள சிம்லா ஒப்பந்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதனால் பிறப்பித்தது, இப்போ ஏன் அதை ரத்து செய்கிறாங்க, அதை பற்றி முழுமை அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீரை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை கைவிடப் போவதாக அறிவிக்கிறது. சிம்லா ஒப்பந்தத்துக்கான முக்கிய அம்சமே நட்பு உணர்வை பேணுதல். இந்த ஒப்பந்தம் 1971 பாகிஸ்தானில், முக்கியமாக கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழி பேசுகிறவங்களுக்கு இடையே ரொம்ப ஒரு மோதல் ஏற்படுது. அப்போ தான் பாகிஸ்தான்லேருந்து இந்த வங்கதேசம்னு ஒரு தனியாக ஒரு பிரிவினை ஏற்படுது. அப்போ ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். இந்த சிம்லா ஒப்பந்தம் 1972 ஜூலை 2 இந்திரா காந்தி அம்மையார்னால் கொண்டு வரப்பட்டது. அதில் பாகிஸ்தான் பிரதமராக ஜுல்கர் அலி புட்டோ மற்றும் இந்திரா காந்தி அம்மையார் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இதோட முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா, வங்கதேசம் தனி நாடாக பார்க்கணுன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானுக்கு வலியுறுத்துகிறது. அதனால் இந்தியாவில் பாகிஸ்தான் கைதிகளை 93,000 பேரை அந்த பிணை கைதிகளை இந்தியா விடுவிக்குது. இது ஏன்னா 1972 போர் நடக்குது. பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுக்குது. அதனால் இந்தியா பதிலடியாக பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டை தன்னுள்ள வச்சுக்குது. இதனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அம்சங்கள்லாம் இதில் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தமானது நேரடி பேச்சுவார்த்தை மூலம்தான் நடத்தப்பட்டது. ஆனால் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி நேரடி பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க, 3வது நபர் யாராவது வச்சு நடத்துங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்தியா தைரியமாக நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த ஒப்பந்தத்தோட மிக மிக முக்கியமான ஒரு அம்சம்னு பார்த்தோம்னா, எல்லைக்கோடு. அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள எல்லைக்கோடை அங்கீகரிக்கிறாங்க. அதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற எல்லை, இந்தியாவோடையும் பாகிஸ்தானோட எல்லை வரையறை அங்கீகரிக்கப்படுது. அடுத்த அம்சமாக பார்த்தோம்னா, படை துருப்புகள் திரும்ப பெற்றன. அதாவது 1971 முன்னாடி, போருக்கு முன்னாடி படை துருப்புகள் முன்னேறி வந்ததை திரும்ப பெற்றோன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. காஷ்மீர் விவகாரத்தை எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்கணும்னு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படுறது. கையெழுத்திட்டாலும் பாகிஸ்தான் பல முறை அந்த இதை மீறியிருக்காங்க. நம்மளுக்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இந்த கார்கில் போர் எடுத்துக்கலாம். அப்போயே இந்த ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தை மூலம் நடக்கிறத சரியாக அவங்க நடத்தலை. இறுதியாக இந்த ஒப்பந்தத்தோட மிக மிக முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அமைதியையும் நல்லுணர்வையும் பேணணும் தான் இதோட முக்கிய குறிப்பாக இருக்குது. ஆனால் இதை பல தடவை பாகிஸ்தான் மீறிட்டாங்க. இது எல்லாராலும் அறிந்த உண்மைதானே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.